இன்றைக்கும் கூட ஒரு ஆவிக்குரிய செய்தி தான் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு குறைவு இருப்பது போல ஒரு உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் இடைப்படுவார். அப்போ நம்ம கவனிக்கிற பொழுது ஆண்டவர் உணர்த்துவார். அப்படி நான் யோசிச்சுட்டு ஏன் அப்படின்னு யோசித்த போது ஆண்டவர் மார்க்கு 8வது அதிகாரத்திலிருந்து என்னோடு பேசினார். அதன் அடிப்படையில் நான் இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 1-2 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாமா? வாசிக்கிறீங்களா? அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறார். நிறைய ஜனங்கள் தூர இடத்துலேருந்தெல்லாம் அவரை தேடி வந்து ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க திரும்பி செல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், 3 நாளாக இவங்க என்னுடைய சமூகத்திலே தங்கியிருந்திருக்கிறாங்க, சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லை. அவங்க இப்போ மறுபடி போகும்போது அவங்கள சும்மா அனுப்ப நான் விரும்பலை. அவங்க சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து நல்லா திருப்தியோடு அனுப்பணும்னு சொல்லி கர்த்தர் விரும்பி அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறதான 7 அப்பங்கள், சில சிறு மீன்கள், அதை எடுத்து அற்புதம் செய்து எல்லாரையும் திருப்திப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொன்னார், 3 நாளாக ஆவிக்குரிய செய்தியை நான் கொடுத்தேன், பேசினாய் மகனே, இன்றைக்கு வருகிற ஜனங்களுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நீ பேசி அவர்கள் எல்லாரும் ஜெபித்து நல்லா பிளஸ் பண்ணி அனுப்பணும். அதுதான் என்னுடைய சித்தம்னு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்காய் பரிதபிக்கிற ஒரு தேவன். சரி, ஆண்டோடைய வார்த்தைக்குள்ள போகும் என்பதாக முக்கியமான ஒன்றை மறந்துட்டு என்ன மாதிரி மணவாட்டி டிவிக்கு நன்றி சொல்ல நான் மறந்துட்டேன். அந்த பிரதர் எனக்கு பல வருஷம் நல்ல பழக்கம். அவங்க ஒரு ஊழியக்காரர் தான். அவங்கள்ட்ட பெரிய டீம் இருக்குது, வாலிப டீமு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் கையில் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க இடத்துல நான் ஊழியம் செய்வதற்கு சில ஆண்டுகளாக போய் வருகிறேன். அவங்க அப்பாவும் தேவனுடைய ஊழியக்காரர் தான். அந்த ஃபேமிலியோடு நல்ல ஐக்கியம். அப்படி நான் இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்றேன்னு சொன்ன உடனே அவங்களே இதற்கான காரியங்களெல்லாம் ஆயத்தம் பண்ணி, அங்கிள் எல்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படண்டா, உங்கள் மெசேஜ் எல்லா மக்களுக்கும் போகணும் அப்படின்னு அவங்களே முயற்சி எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் 2 பேர் 3 பேர் 4 பேர் இன்னும் தெரிஞ்ச சில ஊழியக்காரங்களும் வந்து அமைதியாக அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. அவை நல்ல ஒரு பாசமுள்ள சகோதரன் இந்த டீமு. அவை மணவாட்டி டிவிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர்கள் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. பைபிளில் ரெபேக்காளை வாழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்லி வாழ்த்துவார்கள், எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. மணவாட்டி, ரெபேக்காள் மணவாட்டி தானே, அதனால் மணவாட்டி டிவியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. எத்தனை பேர் இதுக்கு ஆமைன்னு சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். அன்பு விலையேற பெற்றது. எப்போவுமே நீங்கள் ஒரு அன்பை கொடுத்தீங்கன்னா அது என்றைக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுபோல் தான் தயால் சிங் பிரதர் அன்பு தான். ஏறக்குறைய ஒரு 17-18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். 1 வருஷம் விட்டு அப்புறமும் ஒரு தடவை நான் வந்தேன் முன்னாடி. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நிறைய வாழ்க்கையில் சம்பவம் நடந்தது. கொரோனா வந்தது, அது வந்தது, இது வந்தது. ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாரையும் இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த 100வது ஈஸ்டர் கன்வென்ஷன் வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சுருந்தாரே. ஏசப்பாவுக்கு கரம் தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம கொரோனாவிலலாம் தப்புன ஆட்கள் அப்படி தானே. கர்த்தர் நம்மளை அதெல்லாம் தப்பு வச்சிருக்கிறார். எத்தனையோ மக்கள் அதில் மரித்தாங்க. ஆனால் தேவ கிருபை நம்ம இம்மட்டும் காத்து வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமே, அதுதான் பெரிய வெற்றி. சிலர் இடைப்பட்ட வருடங்களிலே கர்த்தர் விட்டு போய் பின்மாற்றம் அடைந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஊழியர்கள் கூட இருக்கிறாங்க.
ஆனால் உங்களை என்னையும் இன்று வரைக்கும் கர்த்தருக்குள்ள சாட்சியை நிறுத்தி இருக்கிறார். அதுவே பெரிய வெற்றியாக இருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, இயேசுனுடைய வருகை நாளிலும் நாம் எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இவரை சந்திக்க போகிறோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவரை நம்ம ரொம்ப துதிக்கணும், ஒருவர் அன்பு செலுத்தணும். அந்த அன்புனால தான் என்ன அழைப்பதற்கு தூண்டுகோலாக இந்த பிரதர் இருந்தாங்க. அது மாதிரி மணவாட்டி டிவி சகோதரன் கூட அன்பு தான், ரொம்ப அன்பு, ரொம்ப பிரயாசம் எடுத்து இதெல்லாம் செய்திருக்கிறாங்க. அதுபோல் எங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் பாராட்டின அன்புக்காக தேவ ஊழியக்காரன்ற முறையில் மனதார நான் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் ஆமேன்னு சொல்லி அப்படியே அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. சரி, நேரம் ஆகிவிட்டது. நான் சரியான நேரத்துக்கு நான் செய்தியை கொடுத்து இன்றைக்கி கொஞ்சம் எல்லா காரியங்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் இங்கிருந்து போகும்போது நல்ல ஒரு மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு கடந்து போனோம். அதைத்தான் ஏசப்பா விரும்புகிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக கன்வென்ஷன்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிடணுமேங்கிற கவலை வரக்கூடாதுன்னு சபை குழுவினர் சபையார் 4 நாளும் நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை மேன்மேலும் ஆசீர்வதிக்கட்டும். சரி, யாருக்காவது நான் நன்றி சொல்ல மறந்துருந்தேன்னா சாரி. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்போது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கவனத்தை திருப்புவோம். இருந்தவாறே தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றி சொல்வோமா? இதுவரை காத்து நடத்தி வந்த தேவனே, உம்மை மனதார துதிக்கிறோம் ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் நல்ல நன்றி சொல்லுங்க. ஏசப்பா எவ்வளவு அற்புதமா 4 நாட்களும் கால சூழலை சாதமாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி நன்றி சொல்லுகிறோம் ஐயா. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவீர். சோத்திரம் துதி பாத்திரம், உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவீர். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவீர். வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவீர். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல்யாவும் அறுத்தீரே, அல்லல்யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. சோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான இந்த 4ஆம் நாள் இறுதி கூட்ட வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த மகிமையான நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகட்டும். மகிமை கனத்தில் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. எக்கோ கட் பண்ணிருங்க பிரதர். பிஏ சிஸ்டர் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லலை. உண்மையிலே ரொம்ப நேர்த்தியாக 4 நாளும் அமைத்து கொடுத்துருந்தாங்க. இந்த பிரதருக்கு அதுக்கு பொறுப்பான எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எக்கோ கட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அதுபோல் என்னோடு வந்திருக்கிற பிரதர், நல்ல தாழ்மையான அன்பான பிரதர், அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொடுக்குறேன். சரி, ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யாராவது வாசிங்களேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவனுடைய அன்பு இந்த உலகத்தின் மேல், உலக மக்கள் மேல் அதிகமான அன்பு வச்சதுனால தான் இந்த மனிதனை மீட்பதற்காக தாமே மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த தேவகுமாரனாக அவரை சிலுவையிலே அர்ப்பணித்தார். அப்படி அவர் அர்ப்பணித்ததின் விளைவாக இந்த உலகத்திற்கு மீட்பு உண்டாகிறது. மனுக்குலத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பும் நித்திய பாக்கியமும் கிடைக்கும்படி ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். சிலுவையின் மூலமாய் அப்படிப்பட்ட தியாகத்தை செய்த ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஒரு கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் நமக்கு வைக்கிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். பாவங்களை மன்னிக்கிறார், சாபங்களை நீக்குகிறார், நரகத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அதனோடு கூட நமக்கு ஒரு நாள் பரலோக பாக்கியத்தை தரும்படி நம்மை அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். இதெல்லாம் ஆவிக்குரிய blessing. அப்படி இருக்கிற வேளையில இந்த உலகத்திலே நமக்கு பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வறுமை, தரித்திரம், வியாதி, இப்படிப்பட்ட எத்தனையோ குறைவுகள் இந்த உலகத்திலே வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் மனிதன் தான். ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது இந்த மாதிரி குறைவோடு அவனை படைக்கல. ஏதேன் தோட்டத்தில் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் மனிதனை படைத்திருந்தார். எந்த குறையும் மனிதனுக்கு இல்லை. வியாதி கிடையாது, சாபம் கிடையாது. எல்லாம் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற அனுபவம். ஆனால் தேவ கட்டளை மீறி பாவம் செய்ததின் விளைவாக மனிதன் எல்லாவற்றையும் தேடிக்கொண்டான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொல்லுகிறார், நீ என் சத்தத்தை கேளாம உன் மனைவியின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இப்படிப்பட்ட பாவத்தை செய்ததுனால பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஏவாளுக்கு சொல்லுகிறார், நீ வேதனையோடு குழந்தை பெற்றெடுப்பாய். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வேர்வை சிந்திதான், பாடுபட்டுதான் இந்த பூமியில பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லி மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனால் கட்டளையிடப்பட்டு விட்டது. காரணம் மனிதனுடைய கீழ்ப்படியாமை, மனிதனுடைய பாவம். இங்கே சிலர் யோசிப்பாங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்காயா இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி. சில காரியங்கள் நம்ம மாம்ச பிரகாரமாக யோசித்தா ஈஸியா தெரியும். ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமானது. தேவன் ஆதாமோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை செய்திருந்தார். இந்த உலகத்திற்கு நீதான் ராஜா, நான் சர்வலோகத்தின் ஆண்டவராக இருந்தாலும் இந்த பூமி முழுவதையும் நீதான் ஆண்டு கீழ்ப்படுத்தி இந்த உலகத்துக்கே நீதான் கிங்கா இருக்கணும்னு வச்சிருந்தார். அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்டளையை மீறும் போது தேவனோடு மனிதன் வைத்திருந்த உடன்படிக்கை உடைத்து விட்டார். காவனன்ட்.
அதாவது இப்போ ஒரு திருமணம் செய்து கொள்கிறார்கள் கணவன் மனைவி. தேவ ஆலயத்திலே வந்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவு நான் கணவனா இருப்பேன் மனைவியா இருப்பேன் என்று உடன்படிக்கை செய்கிறோம். அது அரசாங்கத்திலே பதிவு செய்யப்படுகிறது, தேவ சமூகத்திலே அது பிராமிஸ் செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட உடன்படிக்கையை மீறும்படி ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து அவர்கள் உதறி தள்ளும் போது அந்த குடும்ப உறவு சிதைக்கப்படுகிறது, அவர்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் குலைக்கப்படுகிறது. அதே போலத்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அந்த உடன்படிக்கை, நீ என்னுடைய கிங்கு, நான் தான் தேவன், நீ எல்லாவற்றுக்கும் அதிபதியாயிரு, ஆனா நீ பாவம் செய்யக்கூடாது, இதான் உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கையை பாவம் செய்த மூலம் மீறினதுனால தான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன. எப்போதுமே உடன்படிக்கையில் நம்ம உண்மையா இருக்க வேண்டும். மனைவிக்கானாலும் சரி, கணவனுக்கானாலும் சரி, திருமண உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் அப்படி ஒருவருக்கு ஒரு உண்மை இல்லாதனால தான் குடும்பங்களில் பிரிவினை, பிரச்சனை, நிறைய போராட்டம். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்க வேண்டும். எனக்கு கல்யாணம் ஆகி 32 வருஷம் ஆகிறது. ஒரே மனைவியோடு வாழ்க்கை நடத்த கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கே கின்னஸ் ரெக்கார்டு யாராவது பண்ணணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அது ஒரு நல்ல ஃபேமிலியை தந்திருக்கிறார். அப்படி அந்த உடன்படிக்கை நான் உண்மையா இருக்கணும். எப்போதுமே கல்யாணம் பண்ணுகிற போது இருக்கிற அந்த அழகு ஒரு 10 வருஷம் கழிச்சா இருக்காது, ஏன் ஒரு 5 வருஷத்துல இருக்காது. 2 குழந்தைகள் பிறந்த உடனே ஆளு எல்லாம் ஒரு மாதிரி சைஸ் போட்டுருவாங்க. அப்போ கணவனா இருக்கிறவன் அந்த மனைவி அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லையே, இது நல்லா இல்லையே, அழகா இல்லையே, முடியல நரைச்சிட்ட, ஒத்த பல்லு விழுந்துட்ட என்று வெறுக்கிறவரா இருக்கக்கூடாது. நீ என்ன உடன்படிக்கை செய்திருக்கிறாய்? மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் உனக்கே கணவனாயிருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ அழகு இல்லைங்கிறதுக்காக நீ மனைவியோடு கூட உள்ள உடன்படிக்கை மீறினால் செய்கிற யாவற்றில் ஆசீர்வாதம் இருக்காது. அதே போல மனைவியும் கணவனுக்கு உண்மையா இருந்து, கணவர் பலவீனமா இருந்தாலும் வழுக்கத்தலையா இருந்தாலும், ஒரு நம்ம சினிமா காட்சியை பார்த்துட்டு அதுல வர்ற ஹீரோ மாதிரியே கணவர் இல்லைன்னு கற்பனையில் இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சினிமா வேற, நாடகம் வேற, உண்மையான லைஃப் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தியை படித்தேன், ரொம்ப வேதனையா இருந்தது. ஒரு மனைவி, கணவர் திருமணமாகி ஒரு சின்ன குழந்தை இருக்கிறது. அப்போ அந்த குடும்பத்தில் அந்த மனைவிக்கு கணவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற எண்ணம் இல்லை, வேறொரு நபரோட ஐக்கியம் ஏற்பட்டு விட்டது. அதை கணவர்கிட்ட காட்டிக்கொள்ளாம, அவரிடத்துல நமக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, நமக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும், திருமணம் பண்ணி கொடுக்க காலத்தில் எல்லாம் சேர்க்கணும், அதனால காசு வேணும், காசு வேணும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கணவனிடத்தில் எப்படியாவது பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அவர் ஏதோ கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவர், இந்த காசெல்லாம் வச்சு எப்படி முன்னேற, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உடனே நான் இதுக்கு மேலே என்னமா செய்யறது அப்படின்னு அவர் புலம்புறார். இந்த அம்மா உடனே ஐடியா கொடுக்குறாங்க, உங்களுக்கு 2 கிட்னி இருக்கு, உண்மையாக நடந்தது சொல்கிறேன், அதில் 1 விற்றா 10 லட்சம் கிடைக்கும். அரசாங்க சட்டத்தின்படி கிட்னியை தானம் பண்ணலாம், சரீர உறுப்புகளை தானம் பண்ணலாம், அதை விற்கக்கூடாது, அது இல்லீகல் பிரச்சனை. ஆகவே இந்த அம்மா அதெல்லாம் யோசிக்கலை. கிட்னியை கொடுத்தா 10 லட்சம் தாரேன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க, அப்போ கிட்னியை கொடுத்துருதியா? அந்த கணவனு பாருங்க, இப்படி ஆட்களை இருக்க தான் செய்கிறாங்க. தலையில் சில தலைக்கு மேலே உள்ளதை பற்றி வெள்ளையாவதுன்னு வருத்தப்படுறாங்க தவிர தலைக்கு உள்ள மசாலா இருக்கான்னு நிறைய பேர் வருத்தப்படுறது இல்லை. நான் உங்களை சொல்லலை, சமுதாயத்தில் உள்ளவங்களை சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அப்படி இருக்கும்போது அந்த கணவரும் அப்படியான்னு சொல்லி கிட்னியை போய் கொடுத்து 10 லட்சத்தை வாங்கி மனைவிட்டு கொண்டாந்து கொடுத்துருக்கிறான். நல்ல கணவர் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா அந்த 10 லட்சம் வாங்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டு கடைசியில் எங்கே போயிட்டான்னு தேடி தேடி அலைஞ்சு அங்கே இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டுபிடிச்சு பார்த்தா இன்னொருத்தரோடு கூட ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. இவர் போய், ஏம்மா வந்துருமா, எப்படியாவது வீட்டுக்கு வந்துருமா, இந்த குழந்தைக்காக வாமா, எப்படி இங்கே வந்த, அதெல்லாம் வரமாட்டேன், டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு பேசுது. அவங்க பரிதாபமா கணவர் திரும்பி வந்தார் அப்படின்னு செய்தியை முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன நடந்திருக்கும், அந்த 10 லட்சம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆளு வச்சிருப்பான், அப்புறம் மிதிப்பான் சங்கில, அதுக்கப்புறம் தான் அந்த கணவருடைய அருமை தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அதுக்கப்புறம் அடிப்பான், கொல்லுவான் பாருங்க. ஐயோ, அப்புறம் இங்கேயும் வர முடியாது, அங்கேயும் போக முடியாது, சூசைட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிடும். இதுதாங்க உலக நிலை. அதனால நம்ம ஏதோ அற்பத்தனமான ஆசைகளுக்கு இடம் கொடுத்து நாம் திருமண உடன்படிக்கை மீறுகிறவர்களா இருக்கக்கூடாது. அதுல உண்மையா இருந்தா என்றைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. திருமணம் ஆகும்போது நான் எலும்பும் தோலுமா தான் இருப்பேன். என் மனைவி திருமணம் ஆகும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ என் மனைவி 3 ஆளா மாதிரி இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்குன்னு தானே, போய் சொல்லல. டிவியில் வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது நாளைக்கு வீட்டம்மா பார்த்து அங்கே சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. இவர் இப்படித்தான் பேசுவார்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் அந்த மன ரீதியான அன்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன், இந்த ஆதாம் பழத்தை சாப்பிட்டது உள்ள தண்டனையான்னு யோசிக்கிறது போல தான் அவன் அந்த உடன்படிக்கை மீறி விட்டான் என்பது அநேகருக்கு தெரிவது இல்லை. உடன்படிக்கை மீறினது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை செய்த பின்பு நான் செய்துட்டேன்னு ஒத்துக்கொள்ளும் இல்லை. எங்கே இருக்கிறான்னு கர்த்தர் தேடி வர்றார். ஒழித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாங்க 2 பேரும். அப்பமா ஆண்டவரே, நான் தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டோம், அந்த சாத்தா எங்களை வஞ்சித்து ஏமாத்திட்டான், கடவுளே எங்களுக்கு இறங்குங்கப்பான்னா ஆண்டவர் இறங்கி இருப்பார். அப்பவும் ஆதாம் என்ன சொன்னா தெரியுமா? ஆதியாகமத்துல 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசி பாருங்க. அதெல்லாம் வாசிக்க டைம் இல்லை, என்னுடைய மெசேஜ் வேற டாபிக் இருக்கிறது, கவனிங்க. அப்போ அந்த ஆதாமிடத்துல ஏமா இப்படி செய்தனோன்னு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தேவரீ எனக்கு தந்த ஸ்திரியானவள் அதை சாப்பிட வைத்தாள். நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிற ஒரு பொம்பளை, அவ பண்ண வேலையா அப்படின்னு யார்கிட்ட சொல்றான்? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பிரச்சனை வந்துட்டுனா கல்யாணத்துக்கு எவன் புரோக்கர் வேலை பார்த்தாலும் அவன்கிட்ட நடை போவாங்க. நல்ல ஆளியா பொண்ணை பார்த்து வச்சேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பேசுவது அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பழிய அடுத்தால் மேல போடுற ஒரு நிலை மனிதனுக்குள்ளே. பாவத்தை ஒத்துக்கொள்றது இல்லை. இன்னைக்கு குடும்பங்களில் கூட மிஸ்டேக் பண்ற ஆட்கள், சரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். அது எப்படி மன்னிப்பு கேட்பேன்? ஏன் ஈகோ என்ன, எங்க ஃபேமிலி என்ன அப்படின்னு என்னமோ இங்கிலாந்து நாட்டு ராணி பரம்பரையில் வந்த மாதிரி சிஸ்டர்மார் பேசுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. பாருங்க, அடுத்தவங்க மேல பழி போடுறாரு. இங்கே ஆதாம். சரி, ஏவாட்ட ஏமா இப்படி சொன்னா அந்த அம்மாவாது நான் தாங்க ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாம சர்ப்பம் என்ன வஞ்சித்தது. பழி யார் மேல போடுறாங்க? சர்ப்பத்து மேல. இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனையை செய்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் அடுத்த ஆட்களை குற்றம் சாட்டுவதுதான். நம்ம தவறை நம்ம உணர்ந்துட்டோம்னா கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். ஆகவே இப்படிப்பட்ட தவறை செய்து மனம் திரும்பாம உடன்படிக்கை மீறினதுனால தான் கர்த்தர் சொன்னாரு, நீ வருத்தத்தோட பலனை புசிப்பாய். பூமியில உனக்கு பலன் கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் முள்ளு கொறுக்கெல்லாம் பூமியில முளைக்க ஆரம்பிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாபம் நிறைந்த உலகத்திலே அந்த மனிதனுக்கு அவன் இழந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க, அவன் இழந்த மகிமை கொடுக்க தேவனே மனிதனாய் அவதரித்து சிலுவையிலே நமக்காக அவரை உயிரோடு கூட அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்தார். அப்ப நம்ம ஆண்டவரை மறுபடியும் நாம் தேடும் பொழுது நம்ம முதலாவதாக ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த உறவு எப்படி பாதிக்கப்பட்டதோ அதே போல நமக்கும் தேவனுக்கு இருந்த உறவு பாதிக்கப்பட்டு கிடந்தது. அதை கர்த்தர் புதுப்பிக்கிறார், ரட்சிக்கப்படுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறும். இதைத்தான் நம்ம கடந்த நாட்களிலே தியானித்து வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சார் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோம், இயேசு என்னை ரட்சித்துட்டாரு, என்னை உள்ளத்துல சந்தோஷம் தந்திருக்கிறார் அப்படின்னு மாத்திரம் கர்த்தர் நம்மை விடுவதில்லை. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம அதாவது என்னதான் நம்ம ஜெபித்தாலும் அல்லேலியா சொன்னாலும், என்னதான் தேவனை மகிமைப்படுத்தினாலும் பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருந்தா அந்த அல்லேலியா கொஞ்சம் வித்தியாசமா தான் வரும். ராமையும் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இப்போ நல்லா ஜோமண்டுங்க, வீட்டுக்கு போன உடனே கடன்காரர் ஃபோன் பண்ணி உங்ககிட்ட எப்போ தருவ கடனை அப்படின்னு கேட்டா அல்லேலுயா தோத்திரம் அப்படி சொல்ல முடியுமா? அல்லேலுயா தோத்திரமா? முதல்ல துட்ட வைக்க வழியை பாரு. ஜெபம் பண்ணாலும் ஜெபம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அப்ப நமக்கு என்னதான் ஜெபித்தாலும் ஆண்டவரை தேடினாலும் உலக பிரகாரமான ஒரு குறைவு வரும்போது நம்முடைய மனதை பாதிக்கிறது. ஆகவே தான் தேவன் அதை அறிந்தவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல உலக பிரகாரமா என்ன தேவையோ அதையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்வார், இயேசுவோட கூட. அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது
அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது, ஆசீர்வாதம் வருகிறது. தேவையான பணங்களை கர்த்தர் தருகிறார், வேலையை தர்றார், திருமணத்தை தர்றாரு, கற்பத்தின் கனியை தர்றாரு. எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனா முக்கியம் என்ன? இயேசுவோடு கூட தான் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு சின்ன ஹோட்டல் வச்சிருந்தார் ஒருத்தர். அவர் சொல்லுவாரு கிண்டலுக்கு, என் ஹோட்டலுக்கு வந்து நீங்க இட்லி வாங்கினீங்கன்னா சட்னி இலவசம் பார். இட்லி வாங்கினா என்ன இலவசமா? இது என்னையா பெரிய கதை, எங்க ஊர்லயும் அப்படித்தான் அப்படின்னு சொல்றீங்களா? எல்லா ஊர்லயும் அதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொன்னேன், நீங்க எங்க வீட்டில் சாம்பார் வைக்கல, சட்னி இலவசம் தானே சொல்றீங்க, ஒரு செம்புல சட்னி தாங்கன்னு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போனேன். அவர் சொன்னாரு, இட்லி வாங்கினா தான் சட்னி இலவசம், வெறுமனே சட்னி என்ன செய்யாது, இலவசமும் கிடையாதுன்னார். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் சட்னி மாதிரி. அந்த இட்லி தான் இயேசுவே. இயேசுவை இட்லி ஆக்கிட்டாருன்னு நீங்க அப்படி யோசிடாதீங்க. முக்கியம் எது? இயேசுவே நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமானவர். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நிச்சயமாய் அருளி செய்வார். அப்ப 3 நாட்களும் நல்லா ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, குறைவுகளை அறிக்கையிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? உன் வாழ்க்கையில நான் என்ன அற்புதம் செய்ய விரும்புகிறாய்? உன் வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கு, அதை நான் மாற்றுவதற்கு நீ என்ன காரியத்தில் விருப்பமா இருக்கிறாய்? ஆஸ்க் டு மீ ன்னு கர்த்தர் சொல்ல, என்கிட்ட கேளு. கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடம் கேள், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அதனால இன்றைக்கு இந்த கடைசி நாளில ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறோம். நம்ம குறைவெல்லாம் மாற்ற போகிறார். அற்புதத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் 1987ஆம் ஆண்டு தான் ரட்சிக்கப்பட்டேன். வாலிப வயசு, 18 வயசு. அப்போ எனக்கு நான் பல கெட்ட நண்பர்களோடு கூட ஐக்கியமாயிருந்தேன். அந்த நேரத்தில் தவறான பாதை. அப்போல்லாம் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டே என்னென்னா சினிமா பார்க்கறது தான். ஒரு நாளைக்கு 4 தேட்டரில் பார்ப்பேன். மார்னிங் ஷோ ஒரு தேட்டரு, மத்தியான ஷோ இன்னொரு தேட்டரு, ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு தேட்டரு, செகண்ட் ஷோ இன்னொரு தேட்டரு. இப்படியே சுற்றிட்டு அலைவோம். ராத்திரி செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா திட்டுவாரே, அடிச்சு விடக்கூடாதுன்னு அப்பந்தான் இயேசுநாதர் ஞாபகம் வரும். ஏசப்பா என்னைக்கா ஒரு நாள் நான் ஏற்றுக்கொள்வேன், எங்கள் அப்பாட்ட காட்டி கொடுத்துறாங்கப்பா அப்படின்னு தெரியாம போய் மாடியில் போய் படுத்துக்கிடுவோம். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருந்தது. அதுக்காக இப்போ அப்படி இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நேரம் அப்படி இருந்தது எங்களுடைய வாழ்க்கை. எங்கள் அம்மா பேர் ராஜம்மாள். ராஜம்மாவுக்கு ஒன்று முளைச்சிருக்கு, 10 பைசாவுக்கு தேராது, அப்படித்தான் ஊரில் பேசுவான். அப்படித்தான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதே நண்பர்கள் மூலமாகவே ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல்ல நான் மாட்டிக்கொண்டேன். அந்த நேரத்தில் தான் ஒருவர் ஆண்டவரை பற்றி எனக்கு சொன்னார். நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றேன். அதே பிரச்சனையில கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு தீர்மானம் பண்ணினேன், நீ எனக்கு இந்த உலக பிரகாரமான நண்பர்கள் வேண்டாம், நீரே எனக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த நட்பை கட் பண்ண எனக்கு ஆவிக்குரிய நண்பர்களை தந்தார். இன்றைக்கு 38 வருடம் ஓடிவிட்டது. இயேசுவே இன்று வரை என்னோடு நடத்தி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்போ ஒரு டீ ஹோட்டலில் போய் டீ குடிக்க போனா 25 பைசா தான். 25 பைசா. அப்புறம் அது 30 பைசாவாச்சு. இப்பெல்லாம் 25 பைசா, 50 காசு, 8 அணான்னு சொல்லுவோம். அதெல்லாம் செல்லாததுன்னு அறிவிச்சிருக்க அரசாங்கம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா ஈஸ்டர் பண்டிகையிலும் 8 அணா தான் வந்து காணிக்க போடுவாங்க. நம்ம ஆட்கள், உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அந்த 25 பைசா கொடுத்து டீ குடிப்பதுக்கு என்கிட்ட 25 பைசா கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஊழியத்தில் என்னை யாருக்கும் தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ணவும் அப்போ தெரியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்த ஒரு காலம். ஒரு செருப்புலாம் 10 ரூபா தான், பேரகான்னு ஒரு செருப்பு. அந்த 10 ரூபா கொடுத்து செருப்பு வாங்க காசு கிடையாது. நீ ஊழியம் செய்யணும்னா நீனே பார்த்துக்க, சாப்பாடு மட்டும் கொடுப்போன்னு வீட்டில் சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் அந்த நேரத்திலும் இயேசுவை நான் விடவில்லை. இயேசுக்காக என்ன வந்தாலும் நிற்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் அந்த வறுமை தருத்திரம் ஒரு 10-12 வருஷம் நான் ரொம்ப பாடுபட்டேன்.
அப்பதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நீ ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நான் உன்னை ஆசீர்வதிப்புக்கேற்ற பாத்திரமா நீ மாறணும். உனக்குள்ள பொறுமை வரணும், தாழ்மை வரணும். நீயும் கர்த்தருக்காக, ஏழைகளுக்காய், மற்றவர்களுக்காய் கொடுக்கணும். நீ எனக்கு பிரியமாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சுவிசேஷத்தை நீ அறிவிக்கணும். இப்படி இந்த கஷ்டப்பட இன்னும் நான் எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, இன்னும் நான் எங்க சரியாகணும் ஆண்டவரே, இப்படியே ஜெபம் பண்ண ஒன்னொன்னா கற்றுக் கொடுத்தார். அப்பெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு டைம் காலம் தெரியாம உற்சாக மிகுதியில் அது பாட்டில் போகும் பாருங்க. ஒரு நாள் எங்க அம்மா கூப்பிட்டு என்னை கண்டிச்சாங்க, இந்த மாதிரிலாம் டைம் வளவெல்லாம் பேசுறது வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, 9 மணினா 9 மணி முடிச்சிடணும் அப்படின்னு எல்லாரும் மத்தியிலும் சொல்லிட்டாங்க. அன்னைக்கு முடிவு பண்ண டைமை கரெக்டாக கீப் பண்ணணும்னு சொல்லி. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால தான் நான் எங்கே போனாலும் இப்போ டைமில் ஒரு இடத்துக்கு போனால் கூட டைமுக்கு நான் போயிடுவேன். பிரயாணங்களில் ஏதாவது டிலே ஆனால் தான் டிலே ஆகுமே தவிர மற்றபடி எந்த காரியங்களும் அப்படி தான். 10 நிமிஷம் பேசுங்கன்னா 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இல்லை 2 மணி நேரம் பேசுங்கனாலும் 2 மணி நேரம் பேசுவேன். அப்படி கிருபை தந்திருக்கிறார். இப்படி என்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உருவாக்கினார். அப்படி உருவாக்கப்பட்ட பின்புதான் தேவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஒரு நேரம் 25 பைசாவுக்கு நான் கஷ்டப்பட்டேன். இன்றைக்கு என்னை பல லட்சங்களை தந்து ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். சொந்த வீடு, சொந்த ஜெப வீடு, எல்லா காரியத்தையும் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பிள்ளைகள். நான் டிகிரி ஹோல்டர் கிடையாது. நான் வெறும் 10th ஸ்டாண்டர்ட் தான் படித்தேன். இது சொல்றதுல நான் வெட்கப்படுறது இல்லை. அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, அதான் நமக்கு பெருமை. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஒண்ணுமே சரியில்லாத ஆளு, அப்படிப்பட்ட நம்மையும் அனுபவித்து நீதான் ஊழியத்துக்கு வேணும்னு கர்த்தர் அழைச்சாரே, அந்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை டிகிரியாக நான் படிக்க வைக்க, என்ஜினியராக, அட்வொகேட்டாக மாற்ற கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் தான் பிள்ளைகளை படிக்க வைத்து இன்றைக்கு நல்ல இடங்களில் 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்திகளோடு கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தது, வீடு கட்டின காரியங்களில் கொஞ்சம் கடன் பிரச்சனை உண்டு. அது பர்சனல், அது ஒரு பக்கம். அது ஆண்டவர் என்னை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த அனுபவங்களை நான் சொல்லுகிறேன்? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், உங்களுக்கு தேவையான வேலை அவர் தருவாரு. உங்களுக்கு தேவையான சொந்த வீட்டை கர்த்தர் தருவாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல துணையை கர்த்தர் தருவாரு. கற்பத்தின் கனியை தருவாரு. நல்ல சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவர். சிலர் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஆவிக்குரிய பரமாக தான் ஆசீர்வதிப்பாரு, உலக ஆசீர்வாதம் ஆண்டவர் தரமாட்டார் அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பாருங்க, இந்த கடைசி வார்த்தையை பாருங்க. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். ஏசப்பாவை கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தருவார். அனுபவிக்கிறதுக்குன்னா அதுக்காக பாவ வழியில் அனுபவிக்கிறதுக்கு அல்ல. அப்போ அனுபவிக்கிறது தானே எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதனால தண்ணி அடி, கஞ்சா போடு, அப்படியே அர்த்தத்தை எடுத்துடக்கூடாது. நன்மையான விதத்தில் திருமணமாகி குழந்தைகளை பெற்று நல்ல வேலை வீடு வாசல் எல்லாவற்றையும் உலக பிரகாரமாக நமக்கு என்ன நன்மை தேவையோ அதை சம்பூர்ணமாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் கிறிஸ்தவ மார்க்கம் தான் முதன்மை மார்க்கமாக இருக்கிறது. வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் ரிலிஜியன் எதுனா கிறிஸ்டியானிட்டி தான். இந்தியாவில் தான் நம்ம மைனாரிட்டிஸ், வேர்ல்டில் நம்ம தான் மெஜாரிட்டி. கைத்தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? இங்கே தான் நம்ம மைனாரிட்டி, வேர்ல்டில் நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம 2வது இடத்துல யார் இருக்கிறான்னா இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளை விட பாதிக்கு கொஞ்சம் கூட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். 3rd ரிலிஜனா யார் இருக்கிறாங்கன்னா நோ காட்னு சொல்றாங்களே, கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள்.
அவங்க 110 கோடி இருக்கிறாங்க தெரியுமா வேர்ல்டுல. நீங்க வேணா சேர்ச் பண்ணி பாருங்க, நெட்ல உங்களுக்கு தெரியும். 3rd பிளேஸ்ல அவங்க தான் இருக்கிறாங்க வேர்ல்டுல, 110 கோடி. 4வது இடத்துல தான் ஹிந்து ரிலிஜியன் இருக்கிறது, சுமார் 100 கோடி மக்கள் அவங்களும் இருக்கிறாங்க. இப்படி உலகத்தில் சுமார் 4200 மதங்கள் இருக்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் ரிலிஜியன் எதுனா கிறிஸ்டியானிட்டி தான். இயேசுவின் நாமம் வாழ்க, சொல்லுங்க வாழ்க. பாட்டு படிப்போமா? ஐயா வாழ்க வாழ்க பாடிலுமா? கையை கொஞ்சம் வேலை கொடுங்க, கையை கொஞ்சம் தட்டி உற்சாகமாய். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க. அல்லேலூயா. அப்போ உலகத்தில் யார் தான் ஃபர்ஸ்ட்? நாம தான் ஃபர்ஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஊன்னு ஆட்டம் போடுறத பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம ராஜா தான் கிங்கு. அவர் சிலுவையிலே சாத்தானுக்கு ஊதினார் சங்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை தேசத்தில் ராஜாக்கள் ஆண்ட காலத்தில் ஒரு நாட்டில் பஞ்சமான சூழ்நிலை காணப்படலாம். அப்போ அந்த கஷ்டமான பஞ்சமான சூழ்நிலையில் மக்கள் என்ன குறித்து என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சோதிக்கணும்னு சொல்லி ராஜாவும் மந்திரியும் மாறு இடத்துல போனாங்களாம். போகும்போது ஒரு வீட்டில் எட்டி பார்த்துருக்குறாங்க. அங்கே ஒரு கணவர் மனைவிட்ட சொல்றாரு, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம ராஜா நம்மளை கைவிட மாட்டார்ல. திருநெல்வேலி பாஷையில் சொல்றேன், அப்படி பேசியிருக்கிறார். அப்போ ராஜாவுக்கு சந்தோஷம். மந்திரியை பார்த்து, பத்தியா இந்த கஷ்டத்திலையும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கையா இருக்கிறாங்க, இவனுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு போனார். இன்னும் 2 வீடு தள்ளி போனால் அங்கே ஒருத்தர். அப்போ அவர் என்ன பேசினார் மனைவிட்ட, இவ்வளோ நாளாக ராசாவை நம்பி நம்ம கூசா தூக்குற நிலைமைக்கு ஆயிட்டோம். இனிமேல் ராசாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரைத்தான் நம்பணும், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு அங்கே பேசுகிறார். ராஜாவுக்கு ஒரே கோபம். என்ன பஞ்சத்தில் ஆண்டவர் காப்பாற்றுவாரா, எப்படி காப்பாத்தார் பார்ப்போம் அப்படின்னு மந்திரி கூட்டி சொல்லிட்டு போயாச்சு. உடனே அரண்மனைக்கு போய் இந்த நடந்ததெல்லாம் யாருக்கும் தெரியாது, ரகசியமாக தானே கண்காணிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ராஜா காப்பாற்றுவான்னு சொன்னவனுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மந்திரிட்ட சொல்லி வேற யாருக்கும் தெரியாம ஒரு பூசணிக்காய் வாங்கி அதில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு உள்ள ஃபுல்லா தங்க பொற்காசுகளா போட்டு அந்த ஹோல் போட்டதே தெரியாத அளவு கிளியரா அடைச்சி அந்த ராஜா காப்பாற்றுவார்னு சொன்னானே அவன்கிட்ட கொண்டு கொடுக்கணும்னு சொல்லி, ஐயா ராஜா உனக்கு இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி பூசணிக்காவை கொடுத்துருக்கிறார். உடனே இவன் என்ன பண்ணிட்டான், போற பாதையில இந்த ராசாவை நம்பினது பெரிய வேதனையா போச்சு. ராசா நம்மளை காப்பாற்றுவாருன்னா வெறும் பூசணிக்காய் கொடுத்து நம்மளை ஏமாத்தி விட்டாரு அப்படின்னு போற பாதையில ஒரு கடையில வித்துட்டு போயிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியில் ஆண்டவர் காப்பாற்றுவார்னு சொன்னாரு. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா மனைவிட்ட பேசிட்டு இருக்காரு, ஏப்ல நம்ம சொன்னபடி ஆண்டவர் நம்மளை கைவிடல அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு காலையில் அந்த வழியா வந்தேன், அங்க காய்கறி கடையில் ஒரு பூசணிக்காய் இருந்தது,
பூசணிக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் வந்து உடைச்சு பார்த்தா முழுசும் தங்க காசு. நம்ம நம்பின ஆண்டவர் கைவிடலை அப்படின்னாராம். சிரிப்பெல்லாம் வரலையா? சிலருக்கு மைண்டு எப்படி போகுதுன்னா, நமக்கு இப்படி எவனாவது பொற்காசு வச்சு தரமாட்டானா? தங்க விலை வேற மலை மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தங்கத்தை குறைக்கிற மாதிரி பாதையே தெரியல. என்ன கூடுனாலும் 50, 100, 150ன்னு கேட்குறான். என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன தங்க விலை ஏறினாலும் நம்ம ஆண்டவர் எல்லா தேவையும் உங்களுக்கு சந்தித்து தருவார். நான் அறிய எங்களுடைய ஊழியத்தில் ஜெபிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரரு மாப்பிள்ளையோட பெற்றோருக்கு தெரியாமலே பொண்ணு வீட்டில் நான் நகரக்கெல்லாம் உங்கள்கிட்ட தந்துருந்தேன், எங்கள் அம்மா அப்பாட்டா இவ்வளவு நீங்கள் போட்ட மாதிரி சொல்லுங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கை தட்டி அல்லையா சொல்லுங்களேன். அப்படி மாப்பிள்ளை எங்களுக்கு வரமாட்டாரா அப்படின்னு யோசிக்கிறியா? கல்யாணம் முடிஞ்சிட்டல, அப்புறம் இனிமே அதை யோசிக்கி. கல்யாணம் முடியாத ஆட்களாக பார்த்துக்கிடுவார் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய அப்ப ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். ராஜாவை நம்பி அல்ல, நாட்டு ராஜாவை நம்பி இல்ல, ராஜாதி ராஜா கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்வார். நான் இவ்வளவு நேரம் பிரசங்கத்தை இன்ட்ரடக்ஷன்ல தான் நிற்கிறேன். மணியை பார்க்குறேன் 8:50 தாண்டிட்டு. ஐயோ என்ன பண்றது? ஒன்றும் கவலைப்படாது, 9 மணிக்கு ஆமீன் போட்டுருவேன். ஒரு அலிலியா சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது பல வேளைகளில் நம்ம இந்த 7 பாயிண்ட் எழுதிட்டு வந்தோம்னா 7 சொல்லணுமே 7 சொல்லணுமேன்னு நினைக்கக்கூடாது. அங்கே 2வது பாயிண்ட்ல முன்னாருக்கு ஆள் தூங்கிட்டு இருக்கோம். இவர் விட மாட்டார், 7 வரைக்கும் விட மாட்டார். அவங்கள தலையை பிடிச்சி ஆட்டி இழுத்து ஒரு வழி பண்றவரை கூட அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் எப்பவுமே முன்னால் இருக்கிற ஆட்களை பார்த்து தான் பேசுவேன். நீ உற்சாகமாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 5 நிமிஷம் எடுப்பேன். டல் ஆயிட்டீங்கன்னா எல்லோ சிக்னல் விழுந்த உடனே ரெட்டு விடுறதுக்குள்ள கடை முடியுது தான். அல்லேலூயா சொல்லுங்க. சரி பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் எல்லா வித நன்மைகளையும் உங்களுக்கு தருவார். நம்ம அதை கிளைம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. எப்படி கிளைம் பண்றது அப்படின்னா, இந்த வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஆண்டவரே அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று எழுதி இருக்கிறது. இந்த வசனத்தின்படி எனக்கு இந்த காரியம் தேவையா இருக்கிறது ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய படிப்புக்கு இந்த பணம் தேவையா இருக்கிறது, அதை அருளி செய்யும், அதை அருளி செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும். அப்படியே நீங்க வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சு ஜெபிக்க 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 சிலுவையில் அவர் ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சதுனால உங்களுக்காக ஒரு வழியை திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கிளைம் பண்ணணும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஷாப்பாக இருக்கிறீங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஜீவோ போடுறாங்க, இந்த அகவலப்படி கூடி இருக்குது, அது கடந்த ஜனவரியிலிருந்து நாங்கள் சேர்த்து கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கவர்மெண்ட் கூட்டி இருக்குன்னு சொல்லி உங்க மாட்டில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உஷார் தான். ஐயா ஜீவம் வந்திருக்கேன்னு சொல்லி உடனே போய் அங்கே குறிப்பிட்ட ஆஃபீஸில் போய் ஐயா என் பேருக்கு வந்திருக்குதா, எனக்கு இது வந்திருக்குதா, அப்போ அதுக்கு அப்போ அப்ளிகேஷன் எழுதி கொடுங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அப்போ கிளைம் பண்ணாதான் அது நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெபத்துக்கு ஏன் பதில் இல்லைன்னா நம்ம கிளைம் பண்றது இல்லை. வசனத்தை சொல்லி உரிமை பாராட்டி கேட்கணும். இப்போ அட்வொகேட் கோர்ட்டில் வாதாடும் போது எப்படி வாதாடுறாங்க? ஈபிகோ இந்த சட்டப்படி. இப்போ ஈபிகோ எல்லாம் காலி பண்ணியாச்சு, இப்போ வேற ஊருக்கோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பிரியமானவர்களே. அப்போ இந்த சட்டத்தின்படி இவர் குற்றவாளி அல்ல. அப்போ அதை வாதாடும் கிளைம் பண்றதை வச்சுதான் ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போலத்தான் இதுதான் நமக்கு சட்ட புஸ்தகம். இந்த வசனத்தை உரிமை பாராட்டி இயேசு சிலுவையில எனக்காய் எல்லாம் செய்து முடித்து விட்டார், என் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், செய்யும் ஆண்டவரே. கிளைம் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். உலக பிரசித்தி பெற்ற ஜாய்ஸ் மேயர் அம்மா இந்த அனுபவத்தை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட சில வசனங்களை அவங்க செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு அந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி அறிக்கையிட்டு ஜெபிச்சதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறி இருக்கிறதா. பாலியாங்கிசோ, டாக்டர் பாலியாங்கிசோ அவர் இப்போ தேவராஜ்யம் போயிட்டாரு. தென்கொரியாவில் மிகப்பெரிய சபை அவருடைய சபை. அவரிடத்தில் ஒரு சகோதரி வந்து, பிரதர் எனக்கு திருமணமே ஆகல, 10 வருஷமா நான் காத்திருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணேனே தெரியல அப்படின்னு ஒன்னே. அப்போ நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்க? நான் ஏதோ ஆண்டவரே உங்கள் சித்தமான மாப்பிள்ளை கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணேன். அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? அப்போ ஐயா குட்டையா நெட்டையா? ஒரு நெட்டையான மாப்பிள்ளை வேணும். ஒல்லியா குண்டா? அப்போ இந்த மாதிரி வேணும். என்ன படிச்சிருக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்கணும், கிறிஸ்துக்குள்ள அவர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ஒன்னா மனக்கண்ணு முன்பதாக கற்பனை பண்ணி ஒன்னொன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க.
எழுதிட்டு உங்க வீட்டு பீரோல ஒட்டி வைங்க. ஆண்டவரே, இந்த ஒல்லியான மணமகனை தரப்போறக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்திலே என் விருப்பம் நிறைவேற்றி தரப்போறக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வந்தாங்களாம். 2 மாசத்துல ஆண்டவர் அவங்க கிராமத்துக்கு ஊழியம் செய்ய வந்த ஒரு டீம்ல அதே மாதிரி இவங்க நினைச்ச மாப்பிள்ளை வந்திருந்தாராம். ஆண்டவர் கிருபையினால அந்த திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு அற்புதமாய் காரியம் கைகூடி வந்ததுன்னு அவர் சொல்லி இருக்கிறார். நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல. மொட்டையா ஜெபம் பண்றது, நோக்கம் இல்லாம ஜெபம் பண்றது, ஏனோ தானோன்னு ஜெபம் பண்றது. அதனாலதான் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர்கிட்ட பிடிச்சா கரெக்டா நின்று குறி வச்சு அடிச்ச மாதிரி ஜெபிக்கணும். நிச்சயம் அந்த ஜெபத்துக்கு பதிலை தருவார். ஆகவே வசனத்தை சொல்லி வாக்குத்தத்தத்தை சொல்லி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க, அவர் நிச்சயமாய் அருளி செய்வார். அதே வேளையில ஆண்டவரிடத்துல நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அது தேவ சித்தப்படியான காரியமான நீங்க பார்க்கணும். ஆண்டவர் தான் எதை கேட்டாலும் தருவான்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம கேட்க கூடாது. உதாரணம் சொல்றேன். ஒரு வாலிப பெண் தன்னுடைய சபையில் இருக்கிற பாஸ்டர் இடத்துல ஒரு காரியம் சொல்றாங்க. பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு 3 முறை தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட நபரை எனக்கு காண்பித்து அவரையே நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாஸ்டர் அந்த வாலிப பெண் சொல்கிறாங்க. பாஸ்டர் சொல்றாரு, நல்லா பார்த்து சொல்லுமா சொப்பன தரிசனத்தை, ஆண்டவர் தான் சொன்னாரா? ஆமா பாஸ்டர், 3 தரம் காட்டினார் ஆண்டவர் தான், அந்த மாப்பிள்ளையை தான் நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கார். பாஸ்டர் திரும்ப திரும்ப கேட்குற அந்த பொண்ணுக்கு புரியல. 3ஆவதும் கேட்ட உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரா, நிச்சயமா உனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்துருக்க மாட்டாருமா. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு நடக்கு. மனசுல நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் காட்டினார்னு சொல்லி தேவையற்ற ஆசைகளை வச்சுட்டு ஆண்டவரே தாரும் எப்படி தருவாரு? அதான் ஏற்கனவே லைசன்ஸ் போட்டாச்சா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் சரியில்லாம தேவ சித்தம் இல்லாம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கிடந்து போராடி அழுது புலம்பி உபவாசம் பண்ணா தேவ சித்தமானு பாரு, நேர்மையான விதத்தில் அந்த ஆசீர்வாதம் வருதான்னு பாரு. எவனையோ ஏமாத்தி என்னையோ கொடுக்காம அப்படிலாம் கர்த்தர் தரமாட்டார். எதுவுமே நேர்மையா இருந்தால் நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நீதி உள்ள ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆவே வாழ்க்கையில நீதியா இருக்கான்னு பாருங்க. அடுத்தவன் கெட்டு போனோம் அதுக்காக உபவாசம் போடாதீங்க, ரிப்பீட் ஆயிரும், நம்ம கெட்டு போயிடுவோம். அதனால நீதி உள்ள தேவன் தான் நீதியான ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நேரம் இல்லாதனால நான் வேகமா சொல்லி உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லாவித நன்மைகளையும் கொடுப்பார். நீங்க தேவ சித்தப்படி கேளுங்க. வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். அதே வேளையிலே ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துறீங்க என்பதையும் கர்த்தர் பார்ப்பார். ஆசீர்வாதத்தை எப்படி பயன்படுத்துறீங்க? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாகனத்தை ஆனாலும் சரி, அது வாழ்க்கை துணையானாலும் சரி, அந்த வண்டியை நல்லா வச்சு ஓட்டணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அவங்கள கவனிக்காம கடமையை செய்யாம ஏனோ தானான்னு சில வீட்டுக்குள்ளெல்லாம் போக முடியல. அங்கே அருவருப்பான துர்நாற்ற வீசுகிற காரியம் ஒழுங்கில்லாம குப்பை மாதிரி வச்சிருப்பாங்க. எப்படி அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு? அப்ப வீட்டை நீட்டா வச்சிருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர்களுக்கு தர்றது அவருக்கு மகிமையா பயன்படுத்தணும். இப்ப பாட்டு தாளந்த கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவருக்கு மகிமையா அவங்க பயன்படுத்துறாங்க பாருங்க. சிலர்லாம் பாட்டு தாளந்து படிக்க வருவாங்க, பாட்டு முடிஞ்சோடனே இறங்கி போயிடுவாங்க. அப்புறம் ஆமேன் போடும்போது அங்கே வருவாங்க. என்ன வேலைக்கு போறாங்க பாருங்க. ஒரு அர்ப்பணிப்பு இருக்க போய் தான் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் பேச்சு நான் ஏன் கேட்கணும்னு உட்காரல. அப்போ அந்த டெடிகேஷன் எல்லாம் கர்த்தர் பார்ப்பாரு, அடுத்து புதிய ஆசீர்வாதங்களை தருவாரு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. அதே மாதிரி கீபோர்டிஸ்ட் எல்லாம் உட்கார்ந்தே இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் முக்கியம். சில கீபோர்டிஸ்ட் எல்லாம் அப்படிலாம் உட்கார்றதே இல்லை. பாட்டு செக்ஷன் முடிஞ்ச உடனே அப்படி சைட்ல இருந்துச்சு, அப்படி போயிட்டு அங்கவே போன்ல போய் கதை விட்டுட்டு இருக்கிறது. அப்ப எப்படி ஆசீர்வாதம் தருவார்? அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி காரியத்தெல்லாம் ஆண்டவருக்கு மகிமையா அதை பயன்படுத்துறோமா, கர்த்தருக்கு அர்ப்பணிப்போடு செயல்படுறோமா? இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பைபிள்ல பாத்தீங்கன்னா நோவா காலத்துல 120 வருஷம் அவன் நீதியை பிரசங்கித்தான்னு சொல்லப்படுது. அத்தனை வருஷமும் அந்த பேழை உருவாக்குவதற்கு பலகை வாங்கினது மரக்கடையில. பேழையில அழிவு வந்த போது பேழைக்குள்ள மரக்கடைக்காரர் வந்தாரா? வரல. ஆணி வித்தவர் வந்தாரா? வரல. பெயிண்ட் கீழ் வித்தவர் வந்தாரா? வரல.
பலகை அடிச்சாரு, தச்சு வேலை செய்தவர் வந்தாரா? வரல. ஏன் வரல? எல்லாம் இந்த வயசான தாத்தா ஏதோ புத்தி கெட்டு போய் ஏதோ இப்ப பலகை கட்டுறாரு, நமக்கு சம்பளம் கிடைக்க அதை பாரு. ஒருத்தனுக்காவது உலகம் அழிய போகுது, அந்த தாத்தா கத்துன்னு கத்துறாரு, அழிஞ்சதுன்னா நம்ம எங்க போவோம்? அப்ப அந்த ஆபத்துக்கு நம்ம காப்பாத்தன அந்த கடவுளை நம்பணுங்கிற எண்ணம் வந்துதான் பாருங்க. அந்த நோவா குடும்பத்துல 8 பேரை தவிர ஒருத்தர் உள்ள வரல. அதனால ஊழியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரசங்கிக்கிற நான் பிரசங்கம் பண்ணுகிறத விட என் பர்சனல் லைஃப்ல அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாதான் நான் பேடைக்குள்ள போக முடியும். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நிறைய ஊழியக்காரர்கள் அப்படிதான் பர்சனல் லைஃப்பை விட்டுருந்தது, மற்றவங்களுக்கு போதிக்கிறது. கர்த்தர் எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுத்தாரு. உன் ஆத்துமா முக்கியம். முதல்ல நீ மற்றவங்களுக்கு பிரசங்கிறேன், நீ ஆகாதவனாய் போய்விடக் கூடாது. அதனால நம்ம பர்சனல் லைஃப்ல எப்படி இருக்கோம், பக்தியில எப்படி இருக்கோம், பரிசுத்தத்தில் எப்படி இருக்கிறோம், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமா நான் இருக்கிறேனா, என் பக்தி வேஷமான ஒரு பக்தியா இருக்கிறதா, அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் அதெல்லாம் பார்த்துதான் நமக்கு எல்லா நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்குவேன். ஏன் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இருப்பது இல்லை அப்படின்னா உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது. சர்ச்சைக்கு வந்தா நம்ம செருப்பை தான் திருப்பி போட்டுட்டு போமான்னு பார்க்கறது கிடையாது சிலர். நான் உங்களை சொல்லலை, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புது செருப்பா பார்த்து மாத்திட்டு போறது. நான் தெரியாம எப்படியோ மாத்திட்டேன். எப்படி மாத்துவேன்? பழைய செருப்பை போடல, புது செருப்பை தானே போட்டு போனேன். அப்ப அதெல்லாம் உண்மை இல்லை. நமக்கு நிறைய காரியத்துல, எந்த காரியனாலும், அதாவது சமையல் பந்தி விசாரணை காரியத்துல கூட உண்மையா இருக்கணும். அதுல பாத்திரத்தை நல்லா கழுவி நீட்டா வச்சு எல்லாரும் கொடுக்குறோமா, அதெல்லாம் கர்த்தர் அங்கிருந்து வாட்ச் பண்ணுவாரு. மரியாதைக்குரிய மோகன் சுவாஸ் அண்ணனோடு கூட நெருங்கி நான் பல வருஷம் பழகி இருக்கிறேன். அந்த சின்ன கூட்டத்தில் சிலர் ஊறுகாய் பாட்டில் அந்த பழம் இதெல்லாம் கொண்டாந்து காணிக்க வைப்பாங்க. எல்லாம் ஜெபம் நடத்திக்கும் போது அண்ணன் மெதுவா ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ஊறுகாய் பாட்டில் தர அப்படிம்பாங்க. எடுத்து மோந்து பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டில் கெட்டு போன ஊறுகாயா இருக்கும். சரி இது அங்கே ஊழியத்தில் கொண்டு வச்சிருவான் அப்படின்னு வச்சிருவான். அப்படி வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அதுலயும் உண்மையா இருப்பாங்களான்னு பார்த்து தான் கடவுளை நம்ம ஆசீர்வதிக்கிறார். செக்யூரிட்டி சொல்லுவார், அங்கிருந்து கார்ல வரும்போதே இந்த செடிக்கு தண்ணி ஊற்றி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பார் தலைவர். அப்ப அவர் கவனம் பாருங்க அந்த வேலையில. அதனாலதான் கர்த்தர் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சின்ன சின்ன காரியத்துல அதை விடு. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா எல்லாம் சில வீட்டில் அப்படி குப்பையா கிடக்கும். அவ்வளோத்தையும் எடுத்து கட்டிக்களை தள்ளி ஒரு போர்வையை போட்டு மூடிட்டு கெஸ்ட் போனதுக்கு அப்புறம் அப்படியே போடுவோம். எப்படி உங்களை ஆசீர்வதிப்பாரு? ஒரு சோம்பேறித்தனமா இருக்கிறது, உண்மை இல்லாம இருக்கிறது, ஒரு வேலையில நீட்டில் ஒரு வேலையை சரியா செய்யறது தெரியல. இப்படிலாம் இருக்கிறனால நமக்கு ஆசீர்வாதம் வரல. மற்றபடி கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை தந்து ஆசீர்வதிக்க நான் ஜெபம் பண்ண போறேன். கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க போறோம். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்களுக்கு வாழ்விலே தரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில வேளை பாருங்க, இது ஒன்று சொல்லிட்டு ஜெபிப்போம். சில வேளையில நம்ம பிரச்சனையை தான் பெருசா நினைச்சு ஒரே அதையே நினைச்சு சில ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை விட பெரிய பிரச்சனையில் இருக்கிறவங்க இருக்காங்க உலகத்துல. அதனால உங்க பிரச்சனையே நினைச்சு சதா புலம்பிட்டு இருக்காங்க. ஹெல்த் பாதிக்கப்படும். அதனாலதான் பிபி ஏறுது, சுகர் ஏறுது. கர்த்தர் மேல பாரத்தை வச்சுட்டு ஃப்ரீயா கர்த்தருக்குள்ள பலப்பற்றணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதையே நினைச்சு ராவும் பகலும் அதையே புலம்பிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்கிறோம் தெரியுமா? ஆனா தில்லா நிக்க வைக்கிறார். ஏன்னா எங்களை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போற மாதிரி ஆண்டவர் பாதத்துல விழுந்து கண்ணீர் விட்டு கதற கதற எல்லாம் உள்ள இருக்க ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு புது ஹாப்பியை உள்ள வச்சு தெம்பான்மலை ஊழியத்தை செய்டான்னு அனுப்பி வைப்பாரு. கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராஜாவுக்கு இப்படிதான் பிறந்த நாள் வந்துதான். பிறந்த நாளுக்கு ராஜாவை வாழ்த்தணும்னு எல்லா மக்களும் வரிசையா காலையில் போய் நின்னாங்களாம். சொல்லிட்டு ஜெபம் பண்ண போவோம். பிரியமானவர்களே, அப்போ எல்லாரும் வரிசையா கையில் ஒவ்வொரு பழம் எல்லாம் வச்சுட்டு ராஜாவுக்கு ஏதாவது கிட்டு கொடுக்கணும்னு போனாங்க. அன்னைக்கு பார்த்து ராஜாவை ராணியம்மா டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. இது கதையில் வருது. ராஜா பிறந்த நாளுமா ஒரே டென்ஷன் ஆகிட்டார். இப்போ ராஜா வாழ்த்த முதல்ல ஒருத்தன் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ராஜா வாழ்த்த நிற்கான். அவன் வந்த உடனே வாங்கினவர் வந்துட்டான் பிறந்த நாளுமா வாழ்த்துறதுக்கு அப்படின்னு வாயை திறன்னார். இந்த பழத்தை வாங்கி அவன் வாயில் வச்சு பிறந்த நாள் முடிகிற வரைக்கும் பழத்தை எடுக்கக்கூடாது அப்படி சொல்லி அனுப்பிட்டார். அவன் ராஜா இப்படி சொல்லிட்டாரேன்னு வருத்தப்படாம
சிரிச்சுக்கிட்டே போனானா. லைன்ல நிக்கிறவங்களாம் கேட்டானா, ஏன் என்னப்பா ராஜா இப்படி அனுப்பியிருக்கா, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு. அது ஒன்றும் இல்லை, பேச முடியாது, செய்களை சொன்னானா. நானாவது எலுமிச்சம்பழம் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், கை வாயில வச்சாரு, பின்னாடி ஒருத்தன் பலாப்பழத்தை வச்சு நிற்கான் லைன்ல. அவன் நிலைமை என்ன போகுதுன்னே தெரியல. அதை நினைச்சுதான் பரவாயில்ல, நம்ம பரவாயில்லப்பா, எலுமிச்சம்பழம் தான், அவன் பலாப்பழக்காரன் இன்னும் ஆகப்போறான். இப்படி நினைச்சீங்கன்னா பிரச்சனைகளை சந்தோஷமா இருக்கலாம். அல்லையா சொல்லுங்களேன். உங்களை விட பெரிய பிரச்சனையில எத்தனை பேர் இருக்கிறான். அதை விட கர்த்தர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், எல்லாவற்றையும் அருளி செய்வார்.